இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. டிரைவர் ஏன் வண்டி நிப்பாட்டிட்ட? சார் நான் நிப்பாட்டல சார், வண்டி அதுவா நின்றுச்சு சார். என்ன ப்ராப்ளம்னு தெரியல சார். வரும்போது வண்டி செக் பண்ணி எடுத்து வரது இல்லையா? வண்டி எடுத்துட்டு வர்றப்ப நல்லா தான் சார் இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னு தெரியல சார். பொள்ளாச்சி டவுன்ல போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நடு ரோட்ல புள்ளையில வச்சுக்கிட்டு எப்படிப்பா வெயிட் பண்றது? கொஞ்சம் பொறுத்துங்க சார், வந்துடுறேன். வேற சார் போயிட்டு வா. சரி ஓடு. சரிங்க சார். டீச்சர், அந்த தம்பி வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பசங்களை இறங்கி சாப்பிட சொல்லிடலாம். சரிங்க சார். பசங்களே எந்திரிச்சு சாப்பிட வாங்க. போகுது மோளை எந்திரிச்சு வாங்க. அட ஆடிட்டு இருக்காதீங்க, மேல வாங்க. போய் சோறு அப்படியே போலாம். வண்டி ரெடி ஆயிடுச்சுப்பா, மேல வாங்க. வாங்க வாங்க வாங்க, அட ஏறி வாங்க. வாங்க வாங்க. ஏனுங்க அந்த வாயாடியை வழி அனுப்பி வச்சிட்டீங்களா? சரி கைகால் கழுவிட்டு வாங்க, சோறு சாப்பிடலாம். முடிஞ்சா அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடு, தின்னு போட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். ஏனு என்ன பேச்சு பேசுறீங்க?
இப்ப நான் என்னத்த சொல்லி போட்டுனுங்க? சோர்திங் கூப்பிட்ட ஒரு பெரிய குத்தங்களா? உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாம்ங்களா? தாத்தா டவுனுக்கு போய் கிரையான்ஸ் கலர் புக்கும் வாங்கிட்டு வரலாம் தாத்தா. வா விட்றா கைய. இந்த கரகம் பிடிச்சவங்களால பிழைக்கவும் முடியல, சாகவும் முடியல. திருட்டு பயமா இவன் முகரைய பார்த்தா இவன் அப்பன் ஞாபகம் தாண்டா வருது. இவனை முதல்ல இங்க அடிச்சு முறுக்கணும். இவன் முகரைய பார்த்தா இவன் அப்பன் ஞாபகம் தாண்டா வருது. இவனை முதல்ல இங்க அடிச்சு முறுக்கணும். ஏனுங்கப்பா இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னு இப்படி பேசுறீங்க? இவனுக்கு என்ன ஆறு இருக்கா? இவன் மனசு என்ன பாடுபடும்? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கப்பா. என்றா யோசிக்கிறது? பஞ்சாயத்துல பாத்தில்ல, என்ற முன்னாடி கை கட்டி நின்னுகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் என்ற மூஞ்சிக்கு நேரா கை நீட்டி பேசுறானுங்க. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? இவன் இந்த வீட்டுல இருக்கிறதா காரணம். அதான் எல்லாருக்கும் துள்ளி விட்டு போச்சு. என்ற பேரை இந்த வீட்ல இருக்காம எங்கேயும் போவான்? ஊருக்குள்ள 1008 அநாத ஆசிரமம் இருக்கு, அங்க கொண்டு போய் விடு. என்ற கண்ணு முன்னாடி இப்ப இருக்க கூடாது சொல்லி போட்ட. ஆமா எனக்குப்பா, ஊருக்குள்ள நாளைக்கு யாராவது என்ன பத்தி தப்பா பேசினா என்னையும் ஊட்ட விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவீங்களா? என்ற மரியாதைக்கு பங்கம் வந்துச்சு. பாசனும் பார்க்க மாட்டேன், மகனும் பார்க்க மாட்டேன். அடிச்சு முடிக்கு போட்டுருவேன். அந்த கூறுகிட்ட சிரிக்கி காலங்காத்தாலேயே இந்த வீட்டு படியேறும் போதே நினைச்சேன் என்னமோ நடக்க போகுதுன்னு. ஊடுனா 4 பேர் வரதான் செய்வாங்க. பண்ணையார்னா பஞ்சாயத்துக்கு போய் தான் ஆகணும். நாம ஒரு விஷயத்த சொன்னா எதிர்த்து ஒரு கேள்வியை கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி அண்ணா என்ன பார்த்தோம்? அண்ணாமலையை நம்பி வீட்டுக்குள்ள கூட்டி வந்தேன். அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தி என் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். இப்ப அவளும் அவ கூட இல்ல, எங்க போனான்னே தெரியல. இப்ப அந்த அண்ணாமலையும் அட்ரஸ் இல்லாம ஆயிட்டான். நமக்குன்னு இருக்கிறது இவன் ஒருத்தன் தானுங்கப்பா. இவன் நம்ம ரத்தங்க, உங்க பேரன் இல்லையா? இங்க பாருங்கப்பா, இவன் என்ற மருமகன். இவனை ஏதாச்சும் சொன்னீங்கன்னா என்னைய சொன்ன மாதிரி சொல்லி போட்டேன். பஞ்சாயத்துல என்னடாச்சு? பேசாம ராத்தா, அப்புறம் சொல்றேன். சும்மாடா. என்ற மவன் மனசு நோக்கிற மாதிரி இவனோ பேசியிருக்கான். அப்படி பேசுன நாக்க பிடிச்சி அப்பவே அறுத்து போட்டு வராம என்னமோ கண்டபடி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே. அத்தா நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? டேய் டேய், யோசனை பண்ணி பாருடா. இந்த வீட்டுல இருக்க பொம்பளைய என்ற மவன் பேச்ச கேட்டிருந்தா ஊர்ல இருக்க எவனாவது என்ற மவனை எதிர்த்து பேசியிருப்பாங்களா? என்ற மவன் சொல்றதுதான் சரி. அந்த ஓடுகாலிக்கு பிறந்ததை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்டா. அப்பதானே ஊடு அப்பத்தா, ஆகாஷ் உங்களுக்கு என்ன பண்ணா? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன்டா. டேய், என்ற மவன் சொல்றது சரிதான்டா. அவன் எத்தனை தடவை இந்த விஷயத்த சொன்னாலும் கூட அவனை கூட்டி கொண்டு விட மாட்டேன்றீங்க. இத பாருடா, ஆணனுக்கு புத்தி வந்தா அறிவுண்டு நினைவுண்டு. ஈனனுக்கு புத்தி வந்தா வேலா மோட்டர் ஆஃப் பண்ணு போ. இங்க நின்னு வெட்டு நியாயம் பேசிட்டு ஆகாசுக்கு இனிமேட்டுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லி போட்டேன். பார்க்கலாம், நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்ன பண்றிய பண்ணுடா. கோவம் வருதாம இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பா இத்து நேரம் ஆட்ட போட்டதுல வகுறு பயங்கரமா பசிக்குது. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுருங்க, இல்ல உங்களோட நான் எடுத்து சாப்பிட்டுருவேன். பாரு சாப்பாட்டுல குறியா இரு, முதல்ல உண்ட சாப்பிடுங்க.
கேக்குறியா? முதல்ல நீ சாப்பிடுறா, இல்லன்னா உன்னோட எடுத்து சாப்பிட்டுருவேன். சாப்பிடுறா. நீ அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டாலும் கணபதி குதிச்சு குதிச்சு விளையாண்டு இருந்தா எங்கேயோ ஸ்லிப் ஆயிடுவான்னு நினைச்சேன். சமாளிச்சிட்டான். சக்திவேல் ஐயா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பரவாயில்ல, இப்பவாவது ஒன்னும் சேர்ந்தாங்களே. எப்படியா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பாரதி, நீயும் நானும் சேர்ந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டூரை நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன். நானும் தான் கண்ணம்மா. கணபதி, சொல்லு பாரதி. அந்த பக்கமா ஒரு பெரிய கிணறு இருக்கு. கண்ணாமூச்சி விளையாடுறோம்னு சொல்லி கண்ணம்மாவை ஏமாத்தி அவ கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவோம். டன் பாரதி. வாங்க வாங்க. சரி, இப்போ என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஓடி பிடிச்சு. படா. ஆஹா, நொண்டி விளையாடலாம். போங்கப்பா. அதெல்லாம் பொண்ணுங்க விளையாடுற விளையாட்டு. கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஆறு கண்ணு கட்டுறது. சாபுத்திரி போடலாமா? கணபதி, அதை கொடு. இந்தா பாரதி. இப்படி சுத்து. ஓகே, கேம் ஸ்டார்ட். ஓகே ஓகே. டேய் ரஜபதி, போடா. பாரதி, இரு, உனக்கு பிடிக்கிற பாரு. பாரதி,
யார் சத்தத்தையுமே காணோம். பாரதி என்ன என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? நான் அப்புறம் கண்ணை கட்ட திறந்துருவேன். பாரதி, கணபதி, கோகிலா, இன்னும் யார் சத்தத்தையுமே காணோம். பாரதி என்ன என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? நான் அப்புறம் கண்ணை கட்ட திறந்துருவேன். பாரதி, டேய் ஏய் பாரதி, டேய் எங்க அவளை கூட்டிட்டு போற? டேய் விட்றா, டேய் பாரதி, டேய் எங்க அவளை கூட்டிட்டு போற? ஐயோ பாரதி, பாரதி என்ன பாரு பாரதி, பாரதி எந்திரி பாரதி. ஆ, டேய், ஆ. பாரதி, ஐயோ பாரதி, டேய் கணபதி, கணபதி, டேய் கணபதி எந்திரிடா. ஐயோ டேய் எந்திரிடா. கோகிலா, கோகிலா, இங்க பாரு கோகிலா, எந்திரி கோகிலா. ஏய் மலர்விழி, ஏய் மரகதோ, ஏய் ஐயோ. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி டூர் கூட்டு வரோன்னு. ஆமாங்க சார். இந்த பிள்ளைங்க எங்க போவாங்க? கிராமத்து பிள்ளைங்க, நம்ம தானே கூப்பிட்டு போகணும். அதானுங்க. என்னாச்சு கண்ணம்மா, ஏன் இப்படி ஓடி வர? என்ன கண்ணம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி வேகமா ஓடி வர? என்னாச்சு கண்ணம்மா? அது வந்து அவத்திக்கு நாங்க அங்க சொல்லு சொல்லு. அட என்ன கண்ணம்மா சொல்லு. கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோங்க சார். ஆ, சொல்லு. என்ன கண்ணு கட்டி இருந்தது சார். ஆ. திடீர்னு சத்தம் வரலன்னு கட்ட அவுத்து பார்த்தேன். ஆ. பதட்டப்படாம சொல்லுமா. பாரதிய பாரதிய பாரதியா? பாரதிய ஒருத்தன் முகமடி போட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டான் சார். ஐயோ, யாரும்மா என்ன அது? டீச்சர் இது? அவன் கார்ல கொண்டு போயிட்டான் சார். அவன் கூட நான் சண்டை போட்டேங்க சார். என்னை உடச்சு தள்ளிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார்.